ஞான ஒளி யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவு அனைவருக்கும் பயனுள்ள பதிவு. இதை யாரும் தள்ளிவிட்டு போயிடாதீங்க. இந்த பதிவு கடைசி வரை கேட்டு பயன்பெறுங்கள். குரு அஸ்தங்கம். குரு மேற்கே மறைகிறார். இதில் பார்த்தீங்கன்னா என்ன இருக்க போகிறது அப்படின்னு யாரும் தவறு விட்டு விடாதீர்கள். பார்த்தீங்கன்னா 9 கிரகங்களுக்கு நேசம், அஸ்தங்கம், வக்கரம், ஆட்சி, உச்சம், சமம் என்று இருக்கிறது. இதில் மிக கடுமையான தோஷம் அப்படின்னா ஒரு கிரகம் ஜாதகத்தில் அஸ்தங்கமாக இருப்பது தான். அதே மாதிரி கோச்சாரத்தில் ஒரு கிரகம் அஸ்தங்கம் ஆவது தான். அஸ்தங்கம் அப்படின்னா மறைஞ்சு போச்சு அப்படின்னு அர்த்தம். இந்த அஸ்தங்க தோஷம் ஒருவருக்கு ஒரு குடும்பத்திற்கு 100% பாதிப்புகளை ஏற்படுத்தும். அஸ்தங்கமான ஜாதகனுக்கு மட்டும் தோஷம் கிடையாது, அந்த குடும்பத்திற்கே 100% தோஷத்தை ஏற்படுத்தும். குறிப்பாக சுய ஜாதகத்தில் குரு அஸ்தங்கமாவது மிக கடுமையான தோஷம் அந்த குடும்ப நபர்களுக்கே உண்டு. குரு அப்படின்னா பணம், குழந்தைகள், நல்ல புத்தி, ஆசான், நல் வழிகாட்டக்கூடிய பெரியோர்கள், ஆசிரியர்கள், தங்கம், அரசியல் பதவி, புகழ், கௌரவத்தை ஏற்படுத்துவது. குருபகவான் அஸ்தங்கமான அந்த ஜாதகனுக்கு இது எல்லாமே கிடைக்காமல் போயிடும். இந்த வருஷம் 10/7/2026 அன்று குருபகவான் அஸ்தங்கமாகி 9/8/2026 வரை ஒரு 30 நாட்கள் குருபகவான் அஸ்தங்க நிலையில் செல்வார். சிம்மம் ராசி அன்பர்களுக்கு குருபகவான் மேற்கே மறைகிறார். குருபகவான் அஸ்தங்கமாகிறார். சிம்ம ராசி அன்பர்களுக்கு குருபகவான் அஸ்தங்க பலன் காணலாம். சிம்ம ராசிக்கு 5ஆம் இடமான பூர்வ புண்ணிய புத்திரஸ்தானத்திற்கும் 8ஆம் இடமான அஷ்டமத்திற்கும் அதிபதியானவர் குரு. சிம்மராசிக்கு 12வது வீட்டிலே குருபகவான் உச்சம் பெற்று செல்கிறார். பார்த்தீங்கன்னா சிம்மராசிக்கு 12வது வீட்டில் குரு இருப்பது 6வது வீட்டை உங்களுக்கு மிகைப்படுத்தி அதிகமான 6ஆம் வீட்டின் வழி தொந்தரவுகளை கொடுப்பார். சிம்மராசிக்கு 12வது வீட்டிலே குருபகவான் அஸ்தங்கமாக செல்லும் போது அடுத்த 30 நாட்கள் பார்த்தீங்கன்னா 5ஆம் இடம் சார்ந்து 8ஆம் இடம் சார்ந்த பிரச்சனைகள் உங்களை தொல்லைப்படுத்தும். சிம்மராசிக்கு 5ஆம் அதிபதி அஸ்தங்கமாக செல்லும் போது பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஆற்றல் மங்கும். நீங்கள் என்னதான் அறிவாளியாக இருந்தாலும், புத்திசாலியாக இருந்தாலும், அரசியலில் இருந்தாலும், முதலாளியாக இருந்தாலும் உங்களை மற்றவர்கள் என்னப்பா இவருக்கு ஒன்றுமே தெரில அப்படின்னு உங்களுக்கு சோம்பேறி பட்டம் கொடுக்கக்கூடிய அமைப்பு உண்டு. 5ஆம் அதிபதி அஸ்தங்க நிலையில் செல்லும்போது உங்களுடைய மன எண்ணங்கள் பார்த்தீங்கன்னா மற்றவர்களையும் சேர்த்து கெடுக்கலாம் அப்படின்ற மாதிரியான எண்ணம் தான் வரும். மற்றவர்களுக்கு உதவலாம் அப்படின்ற மனிதாபியமானம் இந்த 30 நாட்கள் சிம்ம ராசி என்பதுக்கு வராது. ஏன்னா குருபகவான் கெடும்போது 100% தோஷங்க தான் வரும். 100% யோகம் வராது, தோஷமாக தான் வேலை செய்யும். சிம்மராசிக்கு 5ஆம் அதிபதி அஸ்தங்கமாக செல்லும்போது உங்கள் கற்புக்கு களங்கம் ஏற்படுத்தும். இப்போ இளைஞர்கள் பார்த்தீங்கன்னா தவறான வழியில் செல்வது, காதலர்கள் பார்த்தீங்கன்னா ஏமாந்து போகிறது, இந்த மாதிரியான சூழ்நிலைகள் இந்த 30 நாட்கள் ஏற்படும். கண்டிப்பாக சிம்ம ராசி பூர நட்சத்திர பெண்கள் இந்த 30 நாட்கள் மிகுந்த கவனமாக எச்சரிக்கையாக இருக்கணும். ஏன்னா பூர நட்சத்திரத்தில் பிறந்த பெண்கள் தான் தன்னுடைய வாழ்க்கையை தானே கெடுத்து கொள்கிறார்கள். 5ஆம் அதிபதி அஸ்தங்க நிலையில் செல்லும்போது தம்பதியர்களுக்கு பார்த்தீங்கன்னா கரு கலைவு ஏற்படும் அல்லது கருவை நீங்கள் கலைக்கலாம். 5ஆம் அதிபதி அஸ்தங்கமாக செல்லும்போது சிலருக்கு வயிறு சார்ந்த பிரச்சனைகள் வரலாம். பார்த்தீங்கன்னா கர்ப்பப்பை நீக்கக்கூடிய அமைப்பும் ஒரு சிலருக்கு ஏற்படலாம். கர்ப்பப்பை சார்ந்த பிரச்சனைகள் வரக்கூடிய காலகட்டம் இந்த குருபகவானுடைய அஸ்தங்க காலம் சிம்ம ராசி அன்பர்களுக்கு உண்டு. சிம்ம ராசிக்கு 5ஆம் அதிபதி அஸ்தங்கமாக செல்லும்போது தம்பதியர்கள் இந்த 30 நாட்கள்
தாம்பத்தியத்தில் ஈடுபடக்கூடாது. தம்பதியர்கள் ஒன்று சேர்ந்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு கரு உருவாச்சுன்னா அந்த குழந்தை எந்த நட்சத்திரத்தில் பிறக்கிறதோ அதே நட்சத்திரத்தில் அடுத்த குழந்தையும் பிறக்கும். ஒரு குடும்பத்தில் ஒரு வீட்டில் 2 பேர் ஒரே நட்சத்திரத்தில் இருந்தாங்கன்னா பார்த்தீங்கன்னா கடுமையான தோஷம். சிம்மராசியில் பார்த்தீங்கன்னா மக நட்சத்திரம், அப்பாவும் மகமாக இருப்பார், பிள்ளையும் மகமாக இருப்பார். மக நட்சத்திரம் 2 பேர் ஒரு குடும்பத்தில் பிறக்க வாய்ப்புண்டு. அதில் இந்த மாதிரியான காலகட்டத்தில் தம்பதியர்கள் தாம்பத்தியம் வைத்து கொண்டால்தான் ஒரே நட்சத்திரத்தில் 2 குழந்தைகள் பிறக்கக்கூடிய அமைப்பு. 5ஆம் அதிபதி அஸ்தங்கமாக செல்லும் போது உங்கள் குழந்தைகளிடம், பசங்க பிள்ளைங்க பெரிய ஆளாக இருக்கிறாங்க அப்படின்னா அவங்களிடம் உங்களுக்கு பிரச்சனைகள் வரும். அல்லது குழந்தைகளாக இருக்காங்க அப்படின்னா அந்த குழந்தைகளுக்கு பார்த்தீங்கன்னா அடிக்கடி நோய் நொடி தொந்தரவு, சளி காய்ச்சல் இருமல் இந்த மாதிரியான பிரச்சனையும் வரலாம். சிம்மராசிக்கு 5ஆம் அதிபதி அஸ்தங்கமாக செல்லும்போது நீங்கள் ஞாபக மறதியில் செயல்படுவீங்க. இப்போ இந்த காலகட்டத்தில் சிம்மராசி என்பர்கள் அதிக பணம் எடுத்து செல்வது, பத்திரம் ஸ்டாக்மெண்ட் சார்ந்து நீங்கள் எடுத்து பயணங்கள் செல்வதை தவிர்க்க வேண்டும். நீங்களே மறந்து வச்சுட்டு இல்லை அல்லது தவற விட்டுட்டு ஐயோ போச்சுன்னு பினாத்தக்கூடிய கஷ்டப்படக்கூடிய சூழ்நிலை ஏற்படுத்திவிடும். சிம்மராசிக்கு 8ஆம் அதிபதி அஸ்தங்கமாக செல்கிறார். 8ஆம் அதிபதி அஸ்தங்கமாகும் போது உடலில் மர்ம பகுதியில் கட்டி, கொப்பளம் இந்த மாதிரியான பிரச்சனைகள் வரலாம். அல்லது பிப்பு, அரிப்பு, சொறி, சிரங்கு இந்த மாதிரியான பிரச்சனையும் மர்ம இடத்தில் ஏற்படுவதற்கு வாய்ப்புண்டு. 8ஆம் அதிபதி அஸ்தங்கமாக செல்லும்போது மாங்கல்ய பலம் குறைவு. பெண்களுக்கு இந்த காலகட்டத்தில் அவச்சொல், பழிச்சொல் இப்படிலாம் ஏற்படுறதுக்கு வாய்ப்புண்டு. சிம்மராசிக்கு 8ஆம் அதிபதி அஸ்தங்கமாக செல்லும்போது கண்டிப்பாக வீட்டை விட்டு ஓடணும், கல்யாணம் பண்ணணும், குடும்பத்துக்கு தெரியாமல், பெற்றோர்களுக்கு தெரியாமல், பெற்றோர்களை ஏமாற்றணும், உடன் பிறந்தவர்களுக்கு தெரியாமல் ஓடணும் அப்படின்னு சிம்மராசியில் பிறந்த ஆணும் சரி பெண்ணும் சரி அடுத்த 30 நாட்கள் அந்த எண்ணங்களை தவிர்த்து விடுவது நல்லது. ஏன்னா மற்றவர்களை நீங்கள் ஏமாற்றணும்னு நினைக்கும் போது கண்டிப்பாக உங்களுக்கு அவச்சொல், கெட்ட பெயர், வீண் அசிங்க அவமானம் நீங்களே படக்கூடிய வாய்ப்புண்டு. 8ஆம் அதிபதி அஸ்தங்கமாக செல்லும்போது பணங்காசு அதிர்ஷ்டங்களை நம்பி கொண்டு போய் பணங்காசை ஈடுபடுத்துறது, அதிகமாக முதலீடு செய்வதை சிம்மராசி என்பர்கள் இந்த 30 நாட்கள் தவிர்க்க வேண்டும். சிம்மராசிக்கு 8ஆம் அதிபதி அஸ்தங்கமாக செல்லும்போது வீண் பழி பாவங்களுக்கு ஆளாகி விடாதீர்கள். அதனால் கொஞ்சம் கவனமாக இந்த 30 நாட்களை சிம்மராசி என்பர்கள் கடப்பது நல்லது. 5ஆம் இடம் சார்ந்த பிரச்சனையும் வரும், 8ஆம் இடம் சார்ந்த பிரச்சனையும் வரும். இப்போ அண்ணன் தம்பி பங்காளிகளிடம் இப்போ சண்டை கட்டுறது, சொத்து பாகம் பிரிச்சுதா அப்படின்னு பங்காளிகளிடம், அண்ணன் தம்பியிடம் நீங்கள் சண்டை கட்டினீங்கன்னா பூர்வீக சொத்து சார்ந்த பிரச்சனை, காவல் நிலையம், கோர்ட்டு கேஸுன்னு போய் கோர்ட்டில் போய் கேஸு போட்டு பல வருடங்கள் நடக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படுத்தி விடும். அதனால் 5ஆம் இடம் சார்ந்து 8ஆம் இடம் சார்ந்து சிம்மராசிக்கு இந்த காலகட்டம் பிரச்சனையை கொடுக்கக்கூடிய அமைப்பாக இருக்கிறது. இதெல்லாம் நீங்கள் கவனத்தில் கொண்டு தான் அடுத்த 30 நாட்களை கடக்க வேண்டும். 5ஆம் அதிபதி அஸ்தங்கமாக செல்லும்போது இப்போ இந்த காலகட்டத்தில் குலதெய்வ வழிபாடு சார்ந்த பிரச்சனைகள் ஒரு சிலருக்கு வரலாம். உங்களுடைய மனசில் நிம்மதி இல்லாமல் மற்றவர்களை குறை சொல்கிறது, மற்றவர்களை எடுத்தெறிந்து பேசுறது, இந்த மாதிரியான சிக்கல்கள்லாம் சிம்மராசி என்பளுக்கு இந்த காலகட்டத்தில் தான் வரும். ஏன்னா உங்கள் ராசி அதிபதி பலமாக இருப்பார். அப்போ நல்ல காரியங்களுக்கு முயற்சி செய்யுங்க, கெட்ட விஷயங்களை நீங்கள் தவிர்த்து விடுவது நல்லது. அதிகாரமாக ஆணவமாக அடுத்த 30 நாட்கள் சிம்மராசி என்பர்கள் செயல்படாமல் இருங்க. ஏன்னா சூரியன் பலமாக இருக்கும்போது அதிகமாக கோவப்படுவீங்க, அதிகார தோரணையில் செயல்படுவீங்க. அதனால் சிம்மராசி என்பர்கள் அதிக கோபத்தையும் அதிகாரத்தையும் நீங்கள் கட்டுப்படுத்தி கொள்ள வேண்டும். ஞான ஒளி யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள், இதுவரை நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கூடவே இருக்கின்ற ஆல் பட்டன் அழுத்திங்க. தினந்தோறும் நம்முடைய சேனலில் ஜோதிட பலன்கள் பதிவிடப்படும். உடனுக்குடன் பார்த்து பயன்பெறுங்கள். நன்றி, வணக்கம்.